கடலூர் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானை ஆதரித்து அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய பாட்டாளி ஒருவரை அடித்துக் கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். முந்திரி தொழிற்சாலையில கோவிந்தராஜ் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகமோ அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியோ இங்கே வருவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான ஒரு லாய்க்கு இல்லைங்க. விட்டுறக்கூடாதுங்க. இன்னைக்கு பாருங்க, மருத்துவர் ஐயா எத்தனை ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். டாக்டர் எத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய பாட்டாளிகள் நன்றாக இருக்க வேண்டும். குறிப்பாக மதுவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை டாக்டர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவருடைய முழு ஆதரவை பெற்று அண்ணன் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பொருளை கிளப்பிட்டாங்க எதிர்கட்சி. பாத்தீங்களா, அண்ணன் தேர்தல் அரசியல் நிக்கல, அண்ணன் ஒதுக்கிட்டாரு, பேரை கேட்டவுடன் பொருளை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் இங்கே தங்கர் பச்சன் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். வெற்றி கிளையை பறித்து உறுதியாக பாராளுமன்றத்திற்கு சென்று உங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக கடலூர் பகுதியினுடைய குறைகள், நிறைய குறைகள் இருக்குது நம்ம கடலூர், இதெல்லாம் கூட சரிப்படுத்துவதற்கு ஒரு மக்கள் நாயகன் மண்ணின் மைந்தர் தேவைப்படுகின்றார்கள். அண்ணன் அதை நிச்சயமாக செய்து காட்டுவார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றாங்க. நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் கடுமையாக பாடுபடக்கூடியவர். கடலூரில் என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியுடைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் வந்திருக்கிறாங்க, அமமுக வந்திருக்கிறாங்க, ஓபிஎஸ் தன்னுடைய அணியிலிருந்து வந்திருக்கிறாங்க. நாம் எல்லோரும் இணைந்து அண்ணன் தங்கர் பச்சன் அவர்களுக்கு கடுமையாக 20 நாட்கள் பாடுபடுவோம். அவர் நம்முடைய வேட்பாளர், பாட்டாளியினுடைய வேட்பாளர்னாலே நம்முடைய வேட்பாளர், மக்களுடைய வேட்பாளர். வரும்பொழுதே பெரும் எழுச்சியை இந்த மார்க்கெட்ல எல்லாம் மீன் விற்கிற அம்மா சொன்னாங்க, உறுதியா அண்ணன் தான் ஜெயிக்கிறார். நீங்க எதுவும் பிரச்சாரத்துக்குலாம் வர்றீங்க, பிரச்சாரத்துக்குலாம் வரவே வராதிங்க, அண்ணன் தான் உறுதியா ஜெயிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 19 வரும் பொழுது அண்ணன் அவர்களை வெற்றி வேட்பாளராக மாற்றி பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதை உறுதி கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அண்ணன் அவர்கள் பிரதமர் அவர்கள் கனவு காணக்கூடிய 400 எம்பியில் ஒன்றாக பாராளுமன்றத்துக்கு போக போறார். நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிகளோடு 3வது முறையாக ஆட்சி கட்டத்துக்கு வர போறாங்க. இவர்களுடைய தாய்மார்களுக்கு தெரியும், ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு கண்ணு யாருக்கு அடுத்த பிரதமர்னா எல்லாம் சொல்லுவாங்க, அது மோடி தான் அடுத்த பிரதமர் என்று எல்லோரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு மோடி அவர்களோடு இருக்கக்கூடிய 400 ஒருவர் வேண்டுமா? என்ன சொன்னாலும் கூட இவர்களுக்காக செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய மோடியை இறக்குறாங்க. இவர் வேணுமா? இல்ல எதிர்கட்சி நாற்காலியில் இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய 40 யாராச்சும் ஒருத்தர் வேணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. நமக்கு இன்னைக்கு ஆளும் கட்சியோடு ஒத்து போகின்ற எம்பி வேணும். எதாக இருந்தாலும் கூட நேரடியாக டெல்லியில தொலைபேசி மூலமாக பேசி, நேரில் பார்த்து பேசி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட உடனடி தீர்வு அண்ணன் தங்கர் பச்சன் அவர்கள் உடனடி தீர்வு நம்முடைய கடலூர் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் டாக்டர் ஐயா, மருத்துவர் ஐயா இன்னைக்கு களத்தில் தங்கர் பச்சன் இருக்கின்றாங்க. அதனால் சகோதர சகோதரிகளை, இந்த அற்புதமான 10 ஆண்டு காலம் மோடி அவருடைய நல்லாட்சி இன்னும் 5 ஆண்டு காலம் மறுபடியும் உங்களுடைய ஆதரவோடு தொடர வேண்டும். அதற்கு இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் அண்ணன் தங்கர் பச்சன் அவர்களை வெற்றி பெற செய்து இங்கிருந்து அனுப்பி வைக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. ஐயா, இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்முடைய கடலூர் பகுதிக்கு மட்டும் நாம் செய்திருக்கக்கூடிய வேலைகள், முன்னாடிய செல்போன் இந்த கடலூர் பகுதிக்கு மட்டும் நாம் செய்திருக்கக்கூடிய வேலைகள் நானே பேசுறேன். கடலூர் பகுதிக்கு மட்டும் நாம் செய்திருக்கக்கூடிய வேட்பாளர் நம்ம வேட்பாளர் கடலூர்ல மட்டும் பாருங்க, சிதம்பரத்தில் இணைக்கக்கூடிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு மத்திய அரசு 1507 கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகளை கொடுத்துட்டாங்க. 1 ரூபா 2 ரூபாய் இல்லைங்க, நெடுஞ்சாலைக்கு மட்டுமே 1707 கோடி ரூபாய். சிதம்பரத்தினுடைய ரயில் நிலைய உட்கமைப்பு அமிர்த் பாரத் ரயில்வே நிலையத்திற்கு 26 கோடி ரூபாய் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இருக்கிறாங்க. இந்த கடலூர் பகுதியில் மட்டுமே பிரதமருடைய வீடு, மோடி வீடு 68,323 குடும்பங்கள். ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்லைங்க, மோடி வீடு 68,323 குடும்பம். 3,91,000 வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் நீர் ஜல்ஜீவன் திட்டத்தில் வருகிறார். கழிப்பறைகள் மட்டுமே 3,07,000 கழிப்பறைகள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பகுதியிலே கட்டப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர் 2014 பிறகு மோடி சிலிண்டர் பாருங்க, 2,40,883 குடும்பங்களுக்கு மோடி சிலிண்டர் வந்திருக்கிறது. இன்னைக்கு அந்த ஒரு சிலிண்டருக்கும் 400 ரூபாய் மானியம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.